தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர்ல 2ஆம் அதிகாரம் 14 அப்படி போட்டிருக்கு. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை அடையும் பொருட்டாக நம்மளை அழைச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அடைந்த மகிமையை நாம் அடைய வேண்டும் என்று என்ன செஞ்சாரா? அழைச்சிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன மகிமை அடைந்தார்? அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார். பிசாசு கூட கேட்கும்போது நீ தேவனுடைய குமாரனா அப்படிங்கும் போது இயேசு கிறிஸ்து ஆமான்னு சொன்னார். தேவனுடைய குமாரனா தேவனுடைய குமாரன் தான். ஆனா தேவனுடைய குமாரன் சொன்னாரு. ஆனா அவன் சொன்ன சுய வழியில நடக்க மறுத்துட்டார். அவன் சொன்ன சுய வழி. பிசாசு சொல்ற யோசனைக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை. ஆனா அவன் கேட்டது நீ தேவனுடைய குமாரனாட்டா ஆமாம் தேவனுடைய குமாரன். ஏன்னா அவர் தேவனுடைய ஆவியில பிறந்தவர், தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார். எங்கன பார்த்தாலும் தேவனுடைய குமாரனா ஆமா தேவனுடைய குமாரன் பாரு, மனசு குமாரன் பாரு. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலேயே வாழ்ந்தவர், பரிசுத்த ஆவியிலே பிறந்தவர். நம்மளை போல மனுஷனுடைய வகுத்துல தான் பிறந்திருக்காங்க. பரிசுத்தாவின் வல்லமையில நிறைந்தவர். சில இடங்கள்லாம் இருக்கு தேவ பலத்திலேயே அவர் போனார்ன்றது. தேவனுடைய ஆவியினானவருடைய பலத்தினாலே அவர் நினைச்சார் போகிறாருன்னு தான் சில இடத்துல லூக்காலம் இருக்கு. அப்போ அவர் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில வரும்போதெல்லாம் செய்ய மாட்டார், செய்யலை. பார்க்குறோம் இந்த 27 பாருங்களேன், மத்திய 27 சில வசனம். மத்திய 27 எப்படி போட்டுக்குன்னா, பிலாத்து கூட விசாரிக்கும் போது கேட்பார், நீ ராஜாவா அப்படின்னு கேட்டா ஆமாம் பாருங்க. மத்திய 27 பாருங்க 11. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்ய வைக்கவும் பிரதான ஆசிரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இல்ல பார்க்கிறதுனா, இயேசு கிறிஸ்துடைய மகிமையை நாம் அடையும் பொருட்டாக நம்மளை ரட்சித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஆமாண்டாரு. நீ யூதனுக்கு ராஜாவான்ட்டா ஆமாண்டாரு. நீ ரட்சிக்கப்பட்டுட்டான்டா ஆமா. நீ கிறிஸ்தவனா ஆமா. அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கெல்லாம் ஆமாங்கிறாரு. ராஜாண்டாலும் அதுக்கு ஆமாண்டாரு. அப்போ உன்னை குறித்து நிறைய சொல்றாங்களே, நிறைய குற்றம் சொல்றாங்களே, ஏராளமான காரியம் சொன்னா, நம்மளை பத்தி நிறைய என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கோம். கிறிஸ்துவனுடைய மகிமையை அடையும் பொருட்டாக நம்மளை ரட்சித்தார். கிறிஸ்துவனுடைய மகிமையை அடையும் பொருட்டாக நம்ம ரட்சித்தார். நம்ம அப்படி இருப்போமா? நம்மளை பத்தி குறை சொல்றாங்க, குற்றம் சொல்றாங்க, வேணும்னு சொல்றாங்க, அநியாயம் சொல்றாங்க, இல்லாத சொல்றாங்க, பொல்லாத சொல்றாங்க.
கிறிஸ்துனுடைய மகிமையை நம்ம அடையும்படி நம்மளை நிரூபிக்கிறதுக்கு துடிக்கிறோம்னு சொன்னா நம்ம கிறிஸ்துவ மகிமைக்குரியவங்க. நிரூபிக்கணும், சொல்லணும், பதில் சொல்லணும். நீங்க சொல்றது தப்பு, என்ன வாய முடிவு பேத்தனமா இருக்கிய, அப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து அப்போ இயேசு கிறிஸ்துனா அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த ஒரு முகாந்திரத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய குற்றச்சாட்டு தான் வரும். அப்பா உன்னை குறித்து எவ்வளவு குற்றம் சொல்றாரு, நீ வாயவே திறக்க மாட்டியா? ராஜானா ஆமாங்க, தேவகுமார்னா ஆமா, ஆனா நீ பிராடு பண்றதா சொல்றாங்கள, நீ கலக்குனியாமல உலகத்தை, நீ இல்லாத உலகம் சொல்லி ஜனங்களை வஞ்சித்தாங்க. ஆமா, கிறிஸ்துடைய மகிமையை அடைகிறோமா, அந்த மகிமையுடையாக இருக்கிறோமா? பாருங்களேன், நம்ம வீட்டுகள்ல மாமியா மருமக காரியங்கள்லாம் பார்த்தா மனசுக்குள்ளதான் இருக்கு கொடூரமெல்லாம். ஆனா தேவனிடத்துல நேர்மையா இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். அப்ப நம்மெல்லாம் சத்தியத்துக்குரியவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்ப வேலை செய்ற இடங்கள்லயே அநீதியா உன்னை செய்ய சொல்றாங்க, செய்ய முடியுமா? அநீதியா சொல்ல என்ன செய்யறது? நம்ம அநீதியா சொல்ல சொல்றாங்க, நம்ம என்ன செய்யறது? சரி, அவன் பள்ளி அவன் மேல போட்டோம். ஆனா நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறோமே. நீங்க கிறிஸ்துவனுடைய மகிமையை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்துக்கு உங்களை அழைத்தார். என்ன செய்யறது? அவர் முதலாளி ஏவுறாரு, நான் அநீதியை செய்ய வேண்டியதான் இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? நம்மளை நிரூபிக்கிறது எந்த முகாந்திரமும் ஒரு கிறிஸ்தவன் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் பார்த்துக்கிறார். தேவன் உண்மையில் எத்தனை பேரும் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா நாம தேவனுக்கு முன்னாடி நேர்மையா இருக்கும். அப்போ ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். யாரு? அது புரட்சியாதிகாரன். அவன் சொல்றான், இவங்கெல்லாம் பொறாமப்பட்டு தான் இந்த மனுஷனை குற்றம் சொல்றாங்கன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மளே அப்படித்தான் கண்டுபிடிப்பாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, நம்ம நிரூபிக்கணும்னு விரும்புறோம், நம்ம ஏதோ ஒன்று பதில் செய்ய விரும்புகிறோம். தந்திரங்களை முகாந்திரமா எடுக்கிறதுனால என்ன ஆயிரும்னா, சரி பாருங்க, இந்த ஆண்டவருக்கு விரோதமா எடுத்த கலகம் முரட்டாட்டம், அதனால தற்சமய விடுதலை கிடைச்சிச்சு. ஆனா சத்தியத்துக்கு அவங்க சாட்சி உள்ளவங்க கடைசியில் எல்லாம் அழிஞ்சு போனாங்க. எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. பரபாச விடுதலையாக்கும், அப்படியாக்கும், ஜனங்கள் மெஜாரிட்டியாக்கும். தெருவில் கேட்டு பாரு, அவனை கேளு, எவ்வளவு கேளு, சபையில கேளு, சகோதரனை கேளு, சகோதரியை கேளுங்க, நான் அப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவனா என்னத்தையாவது சொல்லி நம்ம நிரூபிக்க விரும்புவோம். ஆனா கடைசியில் அது அழிவில் போய் முடியும். ஏன்னா நம்ம நீதியை காண்பிக்க விரும்பும், கிறிஸ்துவனுடைய மகிமை அடைய நாம் விரும்புறோம். ஏசு இங்க இருக்கிறாரு, பரபாசி இங்க இருக்கிறாரு, பரபாசத்துக்காக அந்த பரிசேர் இங்க இருக்கிறாங்க. நிரூபிக்கிறதுக்கு போராடுறவன் தோத்து அழிஞ்சு நிர்மூலமாயிடுவோம். நம்ம நிரூபிக்கிறது நிரூபிக்க வேண்டிய அவசியமே பாருங்க. 18 யோவான் சுவிசேஷம் 18. நம்ம எதை வேணாலும் பெறலாம், எதை வேணாலும் பொய்ய சொல்லலாம், இல்லை ஜாடையை காட்டலாம், என்னத்தையோ உன்னை தந்திரமா பண்ணிட்டு உன்னை பெற்றலாம், உன்னை கட்டலாம், உன்னை நாட்டலாம், உன்னை புசிக்கலாம், என்னத்தையோ பண்ணலாம். மொத்தத்தில் டோட்டல் அழிவு. நேர்மை, சத்தியம், உண்மை. நம்ம தவறுனா ஆமா அவன் சொல்லி வரணும், தவறாம இருக்க மாட்டோம், தவறிடுவோம். தவறுனா தேவனிடத்துல உண்மையா இருக்கணும், மனுஷ மத்தியிலையும் உண்மையா இருக்கணும். அப்ப நம்ம சத்தியத்துக்குரியவர்கள் தெரியும். பொய் சொன்னா ஆமா நாம அந்த இடத்துல நான் பதறி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அதுவும் சத்தியத்துக்குரியது தான். அவன் சத்திய மனுஷன், அதனாலதான் அவன் நினைச்சிருந்தா நேர்மையா இருக்கும். இல்ல அதுக்கு கண்ணு காது மூக்கு அதெல்லாம் வச்சு இப்படிலாம் போகும்போது அவன் யார்? நான் பிசாசனுடைய மாதிரி அடிம்பன். நம்ம அப்படிலாம் தந்திரமானோடைய மாம்சம் அப்படிலாம் நம்மளை வஞ்சிக்கும். 18 யோவான் சுவிசேஷம் 18 பார்த்தீங்கன்னா பாருங்க,
இயேசு கிறிஸ்து மற்றவர்களை காட்டி கொடுக்கறதுக்கோ மற்றவங்களை குற்றம் சாட்டி அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ ஒரு காலம் உருவே மாட்டார். ஏன்னா அவர் மகிமையானவர், அவர் தேவனுடைய குமாரன், நம் தேவனுடைய குமாரத்தி, தேவனுடைய குமாரன். பாருங்க இயேசு யோவான் 18:4 பாருங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள்? ஏசுறாரு வருகிறான் பாருங்க, பட்டயத்தையும் கத்தி ஈட்டியையும் பார்த்தீங்கன்னா வேல்கம்புகளையும் எடுத்துக்கிட்டு வர்றான் பாருங்க, செல்ல 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 செல்லன்னு. சீசர்களுக்கு அங்க நீர் ஓடுது. இயேசு கிறிஸ்து பயப்படல பாருங்க, தேவகுமாரன். பிசாசுட்ட நின்றார் பாருங்க, தேவகுமாரன். பெரிய பிளாத்துக்கு முன்னாடி ராஜா நான், நீ சொல்றபடி ராஜா தான். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியமாவது இப்ப பெரிய பட்டயத்தோட வர்றாங்க. ஆனா ஆண்டவரே சார் தனக்கு நேரிட போகிற துன்பம், அவச்சொல்ல, அடி, குத்து, வெட்டு, இழிவு, துப்பு எல்லாம் தெரிஞ்சு யாரை தேடுகிறீர்கள்? நசர்னா இயேசு நானே. நமக்கு லோன் தர்றாங்க, ஏதாவது இல்ல லாபம் தருதுன்னா நான் தாங்க. நாங்க ஏதாவது அம்பு வளர்க்கிற மாதிரி சரி இல்லைன்னு சொல்லிட்டு வயக்காடு பக்கம் ஓடு. எங்க வீட்டுக்காரர் காணோம், அவர் காணோம், 4 நாளா காணோம். வயக்காடு எல்லாம் ஊர்ல ஒளிஞ்சிரு. ஒரு ஆம்பளை ஊர்ல இருக்க மாட்டான். இவர் கிறிஸ்தவர்கள், இவர் இயேசுவின் சீசர். கொடுமையிலும் கொடுமை. கிறிஸ்துனுடைய மகிமை அடையும் பொருட்டாக நம்மளை ரட்சித்தார். அதை தேடுனா நம்ம ரட்சிக்கப்படும். சபைக்குள்ள வருஷம் பூரா தேவன் வச்சிருக்கார். பிராடு, புத்தலாட்டம், ஏமாத்த இதெல்லாம் சரி ஓடும் கொஞ்ச நாளைக்கு. ஆனா என்ன நடச்ச? பரபாச எங்க இருக்கிறாரு, இயேசு எங்க இருக்கிறாரு? இப்போ இல்ல பரபாச காப்பாத்தின கூட்டம் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து நின்று இருக்கிற அந்த சத்தியவான்கள் எங்க இருக்கிறாங்க? இப்ப நாம எங்க இருப்போம்? அப்படியே ஆளுக்கு தக்கபடி ஏசம். சபைக்கு வந்தா ரைட்டு பிரதர், அங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு வேஷம், வெளியில் போட்டு அதை விட மோசமான வேஷம். பாருங்க நம்முடைய, அதாவது உள்ளத்துல நம்ம ஒத்துக்கொள்வதே சத்தியம். தேவனுக்கு முன்னாடி ஒத்துக்கொள்வதே சத்தியம். அப்படி இல்லாம இருக்கும்போது கடைசியில போய் வஞ்சகத்திலே முடியும். இயேசுவை யாரும் வஞ்சிக்க முடியாது. அப்போ பாருங்க, அதுல போட்டுக்கிறத வாசித்து முடிச்சிருவோம். அப்போ 4 அப்படி போட்டிருக்கு. யாரை தேடிங்கன்னா நான் தாங்கிற. யாரை தேடுகிறீர்கள் என்கிறார். 5 அதற்கு அவர்கள் பிரயத்தனமாக நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான். பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமை. மாலையவா கொண்டு வராங்க, நான் தான் சொல்ல கொண்டு வருதல கொடூர ஆயுதங்கள். நான் தான். இதோ ஒரு காரியம் இந்த தேவனை பண்ணிட்டோம், யாராவது அப்படி பண்ணிட்டான்பா, நான் தானே அந்த பக்கம் போகும்போது அப்படி செஞ்சுட்டேன், நான் தான் சார் மன்னிச்சுங்கண்ணே அப்படி சொல்லுவோமா? சொரக்காய் களவாங்கிறது, காய்கறி களவாங்கிறது இதெல்லாம் கிராமங்கள் ரொம்ப சாகசம். ஆமா, தண்ணியை ஊற்றி அப்படி வளர்த்தேன், எந்த பேடி போவாலோ அவ எவ உடிச்சாலும் வைவாங்க. அதெல்லாம் அது பொருட்டே கிடையாது. அட நாய்கறி பண்றதுனால எடுத்துல போமா விடுமா. ஆனா நம்ம சபைக்குல இருந்து கிறிஸ்துவனுடைய மகிமை அடைகிறவங்க அதை செய்ய முடியுமா? நீங்க செய்யறேன்னு நான் சொல்லல, ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படி நம்ம செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு தோட்டத்தில் போய் நம்ம போய் குறுக்கு போய் ஒடிக்கிறது எடுக்கிறதெல்லாம் செய்ய முடியுமா? அதெல்லாம் சாதாரணம் இல்லை. இதெல்லாம் வந்து தப்பா சில குற்றப்படுத்தல. அப்போ இயேசு கிறிஸ்து நான் தான்ங்கிறார். அதை முடிச்சு வாசித்திருவோம். நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுக்க யூதாசும் உடனே கூட நின்றான். நான் தான் என்று பாருங்க 16 நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே அவர் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள்.
நான் தான். மறுபடியும் 7 அவரை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். 8 இயேசு பிரயத்திரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுது உண்டானால் இவர்களை விட்டு விடுங்க. வேறொருத்தர் தப்பு செஞ்சு அவர்களை நம்ம காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டா, இதெல்லாம் ஒரு தர்ம சங்கடமான நிலைதான். தர்ம சங்கடமான நிலைதான். அதாவது கிறிஸ்துடைய சீசன் நூத்தனை காட்டி கொடுத்து நாம நல்ல பேர் வாங்குறதா? இயேசு கிறிஸ்து இருக்கு, காட்டி கொடுக்கல. அவர் அப்போ என்னைத்தான் சொன்னா விரல விட்டு விடுங்க அப்படின்னு போட்டு 9 போட்டிருக்கு, நீர் எனக்கு தந்தவர்களை ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடக்கும். அவர் யார் காப்பாத்துறதுதான் குறியா இருப்பாரே தவிர தன்னை காப்பாத்துறது முயற்சிக்கவே மாட்டேன். நம்மலாம் இயேசுவின் சீசனான்னு பாரு, நம்மலாம் இயேசுவின் சீசனா அந்த அடிச்சூடல நிக்கிறோமா, அல்லது அந்த சாரம் தான் இருக்கா, இல்ல வாழாமைய சும்மா மகிமை அடைய? நல்ல பிரசங்கம் பண்ணாரு அந்த பிரதர், நல்லா பரவாயில்ல நம்மளை பார்த்து ஆட்சியில பார்த்து பாராட்டுறாங்க. அவன் கண்டுபிடிச்சான் பிளாத்து, அவன் நல்ல, இவங்க எல்லாம் பொறாம பிடிச்சவன் தெரியும், நீ பேச்சே தெரியும், வாயை திறந்து நீதி சொல்வதற்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. கொண்டாடி சொல்றான், அவர் நீதிமான், அந்த நீதிமான் நிமித்தம் நான் பாடுபட்டேன், அந்த நீதிமானுக்கு ஒரு கெடுதல் செய்து விடாது. இயேசு கிறிஸ்து பாருங்க சாட்சி. நம்மளை எங்கிட்டாலும் சுத்தி வளர்ச்சி விசாரிச்சு வரும்போது ஆமாங்கிற நிலைமையும் வரணும், அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையும் வரணும். நம்மளை காப்பாத்துறதுக்கு முயற்சிக்கும் போது தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போகும். என் நாமத்து நிமித்தம் மான மரியாதை நீ இழந்தா நீ காத்து கொள்வ. எப்படி என் பிள்ளைய சொல்லலாம், என் வாலிய பிள்ளைய பமரி பிள்ளை எப்படி சொல்லலாம், எப்படி அவ சொல்லுவாங்க, நாக்க அறுக்க வேணாம். சும்மா நான் கிராமத்து பாஷையில தான் சொல்றேன். இப்படிலாம் நமக்கு இவங்கெல்லாம் நம்ம கொண்டிருக்கிற மனப்பான்மை இருக்குனால நம்ம சிறுகிறோம். பெருகிறதுக்கு பதிலாக என்ன செய்யணும், கிறிஸ்துவ விட்டு அப்படியே செடியில துண்டிக்கப்பட்ட அந்த காயெல்லாம் அப்படியே சுழிஞ்சு போகும். பார்த்தீங்க, அப்படியே நீர் வெட்டி 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 சுழிஞ்சு போகும். அப்படியே உள்ள போய்கிட்டு நம்ம அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஆனா தேவனுக்கு முன்னாடி நேர்மையா, மனுஷனுக்கு முன்னாடி ஆமாம் யோசிக்கிறோமா, ஆமான்னு சொல்ல. அப்படி இல்லைன்னா கடைசியில் என்ன, வஞ்சத்தில் போய் முடியும். நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம ஒருத்தரை குற்றப்படுத்தி ஒருத்தரை அசிங்கப்படுத்தி தான் நம்ம நீதியை நிலைநிறுத்துங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, வேண்டியதில்லை. தேவன் பார்த்துக்கிறார். பரவாயில்ல, நம்ம திட்டு இல்லை, திட்டிட்டு போகும். நான் ஒரு சபையில் குறைச்சிங்க, ஒரு நீதி செய்ய முடியாத இதெல்லாம் ஒரு யோக்கியம் பெரிய 4 மூளை வேட்டி கட்டிட்டு ரோட்டில் நடக்கிறான் பெரிய பேர் அப்படின்றது. அப்படி துப்புனாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? நீ எப்படி துப்புவ? நீ அங்கே நிரூபிக்கிற நேரத்தை நான் என்ன சொல்லனா, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மளை பத்தி எத்தனை பேர் தவறா சொல்ல முடியும். ஆனா இயேசு போல நம்ம என்ன செய்யறதுன்னா ஏற்றுக்கொள்ள. நம்மளை சத்தியத்துக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்க, சத்தியத்துக்கு நீ ஆதாரமா இருக்கு. அதனால நம்ம இந்த கடைசி காலில் நம்ம எல்லாரும் தேவன் காப்பாற்றுவார். நாம் உண்மையுள்ளவளா இருந்தா, நேர்மையா இருந்தா, உள்ளது உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்றும் நம்ம சொல்லக்கூடியவங்களா இருந்தா தேவன் காப்பாற்றுவார். மனுஷன் விடுங்க, மனுஷன் இன்னைக்கு வாழ்கம்மா நாளைக்கு ஒளியம்மா. ஆமா, தேவனுக்கு முன்னாடி நாம் நேர்மையா இருப்போம்னு சொன்னா, நீ கிறிஸ்தவனா? ஆமா கிறிஸ்தவன். நீ ரசிக்கப்பட்டேனா? ஆமா ரசிக்கப்பட்டேன். நான் ரசிக்கப்பட்டேன், நான் சபைக்கு போறேன். சபைக்கு போன இப்படி செய்யலாமா? ஆமா செய்யக்கூடாதுங்க, நான் நேற்று ஒரு பதட்டத்தில் செஞ்சுட்டேங்க, பேசிட்டேங்க, மன்னிச்சுங்க சார். இப்படி ஒரு சாட்சியை தேவன் அதைத்தான் சொல்றார். நம்முடைய தேவ கிறிஸ்தியேசுன் அடைந்த மகிமையை நாம் அடையும் பொருட்டாக அந்த சுவிசேஷத்துக்கு உங்களை நாம் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காரு? தேவன் அழைச்சிருக்காரு. துணிஞ்சு ஒண்ணு செய்யறது இல்லை, துணிஞ்சு ஒண்ணு திட்டமிட்டு ஒண்ணு செய்யறது. திட்டமிட்டு செய்யறதெல்லாம் சாத்தானுடைய சதி. தவறி விழுவோமா? விழுவோம்.
வேணும்னே படுத்தோம்னா மேலாம் அடிச்சு மேல ஏதாவது ஒன்று அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகும். யதார்த்தமா விழுகிறது வேற. திட்டமிட்டு சதி பண்றது, மனதுக்குள்ளே வைத்து சதி பண்றது, அதெல்லாம் கடைசியில அழிஞ்சு. அதனால தேவனுடைய நம்மளை ரட்சிப்படையும்படியே அழைச்சிருக்கிறார். நம்ம அழிக்கப்படுவதற்கு அல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு அழைச்சிருக்கிறார். தேவன் நமக்கு இறக்கம் செய்வோம்.